வணக்கம். ரொம்ப வைரலான ஒரு சாங்க நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஐ அம் சாரி ஐயப்பா. I am sorry ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா. அதாங்க அந்த பாட்டு. அன்பான சகோதரி, அன்பான மகள் இசைவாணி பாடிய பாட்டு. அப்படியே துள்ளலும் சந்தோஷமுமாக அவள் அப்படி கேர் ஃப்ரீயா பாடுறா பாருங்களேன். சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுலயும் இப்ப இந்த ஜென் ஜீன்னு சொல்றோம்ல, இந்த குழந்தைகள் 2K கிட்ஸ் இல்ல, அதை தாண்டி வந்தவங்க. 90s கிட்ஸ் இல்ல, 80s கிட்ஸ் இல்ல, 2K கிட்ஸும் கிடையாது. ஜென் ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜென் தலைமுறையை தாண்டிய குழந்தைகளுக்கு நீங்க எதை சொன்னாலும் ப்ரூஃபோட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ப்ரூஃபோட சொல்லாம சாமி பார்த்துக்கோ, கண்ணில் போட்டுக்கோ, கன்னத்துல போட்டுக்கோ, உமாச்சி கண்ணை குத்திடும் அப்படின்னா, கண்ணை குத்துமா எங்க அப்படி குத்தின யாரையாவது காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க தெளிவா. அதனாலதான் இசைவாணியும் கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேள்வி? ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி இசைவாணி கேட்கறது மட்டும் இல்லைங்க, காலங்காலமா பெண்கள் கேட்கிற கேள்விதான். அந்த காலத்துல ஆண்டாள் கேட்காத கேள்வியா? மானுடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா கிட்டயே. எனக்கு மனுஷங்களோட கல்யாணம்னா வாழவே மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு இப்படி திருமண ஆசையை சொல்றதுக்கே உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட காலத்துல தன் மனசுக்கு உகந்த, அது கற்பனையா கதையா நடந்ததா அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த 9ஆம் நூற்றாண்டுல ஆண்டாள் இப்படி ஒரு புரட்சி பண்ணாளா இல்லையா? அவளையும் கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சு சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவள் ஆண்டாள் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்தவள் அப்படிங்கறத நமக்கு மறந்து போச்சு. அதனாலதான் அவ தெளிவா சொன்னா, மானுடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கில்லேன் அப்படின்ட்டு. அது தவிர இன்னொன்னு சொன்னா, பெண்கள் தங்களுடைய ஆசையை, தங்களுடைய காமத்தை, தங்களுடைய நேசத்தை, தான் யாரை விரும்புகிறோம் என்கின்ற அந்த காதலை வெளிப்படையாக சொல்லுவதற்கு தடை இருந்த காலத்தில், பெண்கள் மௌனமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த காலத்தில்தான், வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் தன்னோட கல்யாண கனவை மிக விமர்சையாக பாடியிருக்கிறாள் நாச்சியார் திருமொழியாக. அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க. எதுக்காக இப்ப இவ்வளவு நீளம் அப்படின்னா, இசைவாணி புதுசா வந்தில்ல, நம்மளோட தமிழ் மரபிலேயே பெண்கள் இப்படிப்பட்ட குரலை எழுப்பி இருக்கிறார்கள்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதை தவிர இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சபரிமலை கோயில் நுழைவு போராட்டம், பெண்களுக்கு பாலின பாகுபாட்டால் உள்ளே கோயிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த தார்மீகமும் இல்லை அப்படின்னு 2018 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதனால அந்த சபரிமலை கோயில்ல போய் பார்க்கணும்னு விரும்புற பெண்கள் போகலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பொதுவாக இந்த சங்கிகள் என்ன பண்ணுவாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குங்க, அதை நாங்க பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு எதற்கெடுத்தாலும் பாபரி மசூதி இடிப்பா உடனே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவங்க காரணம் காட்டுவாங்க, ப்ரூஃபா சொல்லுவாங்க. அப்புறம் காஷ்மீர்ல 370 நீக்கமா, அதற்கும் ஆதரவாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுன்னா பாருங்க பாருங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அப்படிம்பாங்க. அப்போ இந்த கோயில் நுழைவு போராட்டம், சபரிமலை நுழைவு போராட்டத்துக்கும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அப்ப அதை பின்பற்றணுமா இல்லையா? அவ்வளவுதாங்க சிம்பிள் கேள்வி. அதனாலதான் இசைவாணி கேக்குறாங்க, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா. பழைய காலம் இல்லதான். ஏன்னா 20 நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் நம்முடைய தந்தை பெரியார், நீதி கட்சி எல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் பெண்கள் உஷ் சைலன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்படி வாயில கையை வச்சுட்டு அடங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி உட்கார வைக்கப்பட்ட காலத்துல கூட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துல 45 பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஔவையார், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார்னு ஒரு மிக நீண்ட பட்டியல் இருக்கு தோழர்களே. அதனால பெண்கள் அடக்கி வைக்க வைக்க வெளியே பீரிட்டு கிளம்புவார்கள் அப்படிங்கிறதுக்கு தமிழ் இலக்கியமே சான்று, தமிழ் மண்ணே சான்று, தமிழ் பெண்களே சான்று. அப்படிங்கிறப்போ இந்த பாடல்ல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது உன்னுடைய சித்தாந்தம், இறைவனுடைய சித்தாந்தம் கிடையாது. தன்னுடைய படைப்புகளில் வேறுபாடு காட்டுவது அல்லது ஏற்றத்தாழ்வு காட்டுவது, ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்று சொல்வதெல்லாம் மனிதர்களோட சிந்தனை. அப்படி சொல்லுமா கடவுள்? அப்படி சொன்னா அது கடவுளாக இருக்க முடியுமா? தன்னுடைய உயிர்கள் எல்லாவற்றுக்கும் கடவுள் சமமாகத்தானே இருப்பார். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் சமமா தானே அன்பு கொடுப்பார். ஆண்கள் என்பதற்காக கூடுதலாக அன்பு செலுத்தினால் அது கடவுள் என்கின்ற நிலைக்கு பொருத்தமாக இருக்காதே.
அதைத்தானே இசைவாணி கேட்குறாங்க. அந்த கேள்வியில இருக்க நியாயத்தை நியாயமா யோசிச்சு பாருங்க. கண்மூடித்தனமா சிந்தனை வச்சுக்காதீங்க. கடவுள் என்கின்ற சித்தாந்தம் அல்லது கோயில்களை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற விதிமுறைகள், வழிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே மேன் மேடு. கடவுள் உருவானது, கடவுளால் உருவாக்கப்பட்டது என்பது கிடையாது. ஏனென்றால் கடவுளை உருவாக்கியதே மனிதர்கள் தான். அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. எல்லா சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்கப்பா முதல்ல. எதையுமே தெரிஞ்சுக்காம கிணத்து தவளை மாதிரி இருந்துக்கிட்டு சேனம் போட்ட மாதிரி இப்படிதான் பார்ப்பேன்னா வளர்வதற்கான வாய்ப்பே இருக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வெளிநாடுகளுக்கெல்லாம் போறீங்கல்ல, அங்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கெல்லாம் போறீங்கல்ல, பெண்கள் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது சொல்றாங்களா? எல்லா இடங்களிலும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது இந்து கோயில்கள்ல மட்டும் ஏன், அதுவும் இந்து கோயில்கள்னு நம்ம சொல்றது கூட சரியாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த கோயில்கள்ல நம்முடைய மன்னர்கள் கட்டிய கோயில்ல இந்த வைதிகர்கள் வந்து நுழைந்து அவர்களுடைய மனுவை அங்கே சாஸ்திரமாக உருவாக்கி விட்டார்கள். அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இப்படி பாருங்களேன், 1924 30 3 மார்ச் மாதம் இந்த வைக்கம் கோயில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் ஆரம்பிக்கிறார். அந்த போராட்டத்துல தந்தை பெரியார் சிறைப்படுத்தப்படுகிறார். அதற்கப்புறம் அவருடைய மனைவி நாகம்மையாரும் அவருடைய சகோதரி கண்ணம்மாவும் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றிகரமாக மாற்றி காட்டுகிறார்கள் என்றால், கோயில் நுழைவு போராட்டத்தை மகாதேவர் கோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைக்கத்தில் இருந்த கோயிலை சுற்றி இருந்த பிரகார வீதிகளில் ஈழவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு இன்னொரு பேர் வேற உண்டு, அவர்ணர் சாதியினர் பயன்படுத்தக்கூடாது. வர்ண சாதிங்கிறது அந்த 4 வர்ணத்துல முகத்துல பிறந்ததா சொல்ற அவங்க. மீதி வர்ண சாதியினர் பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த தெருவை சுத்திட்டு போவாங்களாங்க. 4 தெருவையும் சுத்திட்டு தான் எங்க வேணும்னாலும் போகலாமா. அந்த 4 தெருவுக்குள்ள யார் வரலாம்? பிரம்மனோட முகத்துல தோன்றினவா தான் வரலாம். ஏன்னா அவ தானே புனிதமானவர்கள். அப்படின்னு இருந்த காலகட்டத்துல இல்லை, நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளும் நுழைவோம், கோயிலை சுற்றி இருக்கின்ற தெருக்களையும் பயன்படுத்துவோம்னு போராட்டம் செய்து வெற்றியாக்கி அதன் மூலமாக வைக்கம் வீரர் பெரியார் என்று பெயரை கொண்டவர் நம்முடைய தந்தை பெரியார். அதான் இசைவாணி சொல்றாங்க, நான் தாடிக்காரன் பேத்தி, இப்ப காலம் மாறி போச்சு. என்ன ஆணித்தரமா பட்டுன்னு வந்து விழுது பாருங்க. வேற ஒண்ணுமே வேண்டாங்க. இந்த பாட்டு உங்க மனசை புண்படுத்திடுச்சுங்கிறீங்க. புண்படுத்துச்சா? சரி, வருத்தப்படுறோம். ஆனா நீங்க எங்களுக்கு காரணங்கள் சொல்லுங்க. 20 நூற்றாண்டா நீங்க இந்த மீதி 3 வர்ணத்தார் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பேசாத பேச்சா, அவங்களுக்கு செய்யாத துன்பங்களா, அவங்களுக்கு செய்யாத கொடுமைகளா, நேர்ல வராத, கண்ணுக்கு நேரா பார்க்காத, நான் வந்தா நீ துண்ட தோல்ல இருந்து எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு செருப்பு போடாம நடந்து தூரத்துல போய் நிக்கணும். 100 அடி தூரம், 45 அடி தூரம். சரி, ஆண்களுக்குத்தான் இப்படின்னா பெண்கள் தங்கள் முலைகளை திறந்து காட்டி இப்படிதான் இருக்க வேண்டும், முலைகளை மூடிவிடக் கூடாதுன்னு சொன்னதும் நீங்க தான்ப்பா, வர்ணத்தார் நீங்க தான் சொன்னீங்க. அதை விட இன்னொரு கேலி குத்தான விஷயம் என்ன தெரியுமா? எங்கேயாவது வெளிநாட்டுல போய் இந்த மனுல சொல்லப்படுது இல்ல, பிரம்மனின் முகத்தில் தோன்றியவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு, போய் இதை சொல்லுங்களேன். அது மாதிரி தோல்ல தோன்றியவர்கள் சத்திரியர்கள், தொடையில தோன்றினவர்கள், காலில் தோன்றினவங்க, காலுக்கும் கீழே தோன்றினவங்கன்னு நீங்க போய் இந்த வியாக்கியானத்தை மனுல இதாங்க சொல்லுதுன்னு சொல்லுங்களேன். எப்படி சிரிப்பாங்க, எங்க சிரிப்பாங்க, எப்படி சிரிக்கிறது, எதால சிரிக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா உலகத்துல எங்கேயுமே எந்த சயின்ஸும் கிடையாது, எந்த பிறவியும் இப்படி பிறக்கவே முடியாது. பிரம்மனோட முகத்துல இருந்து பிறக்கலாம். எல்லாரும் அம்மாவின் வயிற்றில் இருந்து அம்மாவின் பிறப்புறுப்பு வழியாகத்தான் பிறந்தாக வேண்டும், வேற வழியா பிறக்கவே முடியாது. ஆனா நம்மளோட ஜி சொல்லுவாரு, நான் என் அம்மாவின் வயிற்றிலிருந்து பிறக்கவே இல்லை, நான் கடவுளின் குழந்தைன்னு. அப்படி ஒரு பக்கம் வியாக்கியானம் போயிட்டு இருக்கா. அதை கேட்டு உங்க மனசு புண்படலையா? இப்படி விஞ்ஞான பூர்வமாக இல்லாமல் விஞ்ஞானமாக அவர்ணத்தார் பேசுகிறார்களே, அது எங்களுடைய அறியாமையை காட்டுகிறது, எங்களுக்கு இழுக்காக இருக்கிறதுன்னு நீங்க யாருமே பேசல. ஐஎம் சாரி, ஐயப்பான்ட்ட மட்டும் கோபம் வருது உங்களுக்கு. அந்த ராம்லல்லா கோயில் ஸ்நான பிரதிஷ்டையா, அதுக்கு கூட குடியரசுத் தலைவர் என்கின்ற பெண்மணியே அழைக்கலையே நீங்க. அப்படின்னா எப்படி நீங்க நீதியின் பக்கமாக, நியாயத்தின் பக்கமாக, நேர்மையின் பக்கமாக, சமத்துவத்தின் பக்கமாக நிற்கிறீர்கள்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் செய்வது எல்லாமே ஆண்மைய சிந்தனை. ஆண் பார்வையிலிருந்து, ஒரு காயினோட 2 பக்கம்ன்ற மாதிரி ஆண் பார்வையிலிருந்தே நீங்க உலகத்தை பார்க்குறீங்க, ஆண் பார்வையிலிருந்தே நீங்க கோயிலை நடத்துகிறீர்கள், ஆண் பார்வையிலிருந்தே கடவுள் இப்படித்தான் சிந்திக்கும் என்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள். கடவுள் இப்படி சிந்திச்சால் அது கடவுளாகவே இருக்க முடியாது.
ஏற்றத்தாழ்வு பார்க்குமா? அந்த கடவுள்கள் கூட ஒரு தாயின் வயிற்றில் இருந்து தானே பிறந்திருக்கிறார்கள். நம்ம ஜி மாதிரி தாயின் வயிற்றில் பிறக்காமல் இருந்திருப்பாங்க, அவங்க வயிற்றுல இருந்து தான் பிறந்திருப்பாங்க. அப்படின்னா இன்னொரு விஷயம், 10 வயசுல இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதவிலக்கு காரணமாக சபரிமலைக்குள் நுழையக்கூடாது, அப்படிதானே? ஆண்களுக்கும் இந்த உயிர் துளி என்பது உற்பத்தி ஆகிறது. அவர்களும் தீட்டு என்று ஏன் சொல்லக்கூடாது? பெண்களாகிய நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம் இல்லையா? பெண்களுக்கு 3 நாள் தீட்டு என்று நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் ஆண்களும் உயிர் துளியை சுமக்கிறார்கள், அப்ப அதுவும் தீட்டு, அப்ப அவங்களும் கோயிலுக்குள் வரக்கூடாது என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை நாங்கள் கையில் எடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி. உலகத்திலேயே இந்த கோயில் நுழைவதற்காக போராட்டம் நடத்துகின்ற ஒரே இனமாக இந்தியர்கள் தான் இருக்க முடியும் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்காகத்தான் சித்தர்கள் பல கேள்விகளை கேட்டு இருக்கிறார்கள் தோழர்கள். என்ன கேள்வி தெரியுமா? முக்கியமா, பறைச்சி ஆவது எதடா, பணத்தி ஆவது எதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ என்று நம்முடைய சித்தர் இலக்கியம் கேட்குது. அடிச்சு நொறுக்குறாங்க அவங்க. பாருங்க, நீங்க பறைச்சிங்கிறீங்க, பணத்தி பார்ப்பனத்திங்கிறீங்க, 2 பேர் தோல்லையும் நம்பர் போட்டு வச்சிருக்கா எங்கேயாவது? எல்லா எலும்பும் ஒன்று தானே, எல்லா தோலும் ஒன்று தானே, எல்லா சதையும் ஒன்று தானேன்னு சித்தர்கள் கேட்கிறார்கள். இதுக்கு எங்க பதில்? விஞ்ஞான பூர்வமா பதில் சொல்லுங்க. அதுதான் இப்போ தேவையா இருக்கு. காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெரும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க சித்தர்கள். காலையிலயும் சாயங்காலத்திலயும் நான் ஸ்நானம் பண்ணிட்டு சாஸ்திரோக்தமா அப்படியே புனிதமா இருப்பேன் அப்படின்னு கிளைம் பண்றீங்கல்ல. சாயங்காலமும் காலையிலயும் குளிக்கிற நீங்களே புனிதம்னு சொன்னா 24 மணி நேரம் தண்ணியிலே கிடக்குது அந்த தேரை, அது என்ன புனிதமானது தானே அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அழகான கேள்வி. இன்னொரு மிக முக்கியமான ஒன்று, குழந்தை பிறந்த போது அடையாளமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த சித்தர் பாடல் சொல்லுது. பிறந்த போது கோவணம் இலங்கு நூல் குடுமியும் பிறந்ததுடன் பிறந்ததோ, பிறங்கு நாள் சடங்கெல்லாம் மறந்த 4 வேதமும் மனத்துளே உதித்ததோ, நிலம் பிளந்து வானிடிந்து நின்றதென்ன வல்லிதே. இது மறந்து போச்சுன்னா நிலம் பிளந்து வான் இடிந்து கீழே விழுந்துச்சா? இல்லையே. அப்படின்னா பிறந்த உடனே பிறக்கும் போதே நீங்க குடுமியும் இந்த மாதிரி கோவணமோ அல்லது பூநூலுமா பிறந்தீங்களா? இல்லையே. பிறந்தப்புறம் வந்தது தானே இது எல்லாம் அப்படின்னு தெளிவா கேட்குறாங்க. இன்னொன்னு, ஓசையுள்ள கல்லை நீர் உடைத்து 2ஆக செய்துமே, வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், பூசையில் வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர், ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க வாசல்ல கிடக்கிற கல் புனிதம் இல்ல, கருவறைக்குள்ள உள்ள கல் தான் புனிதம்னு. ஆனா ஈசனுக்கு எந்த கல் பிடிக்கும்னு உங்களுக்கு என்ன தெரியுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரியான பல கேள்விகளை கேட்ட மண் தமிழ் மண். அதனால்தான் இசைவாணியும் கேட்கிறாள். உடனே கேட்கிறாள்னு உடனே ஐயோ மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கேட்கிறாள் என்பது என் மகளின் மீதான எனக்கான உரிமையை நான் நிலைநாட்டுகிறேன். அதனால இசைவாணியின் கேள்வி, ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி, காலம் மாறி போச்சு அப்படிங்கிறாங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய அச்சுறுத்தலுக்கு, உங்களுடைய ஏகாதிபத்தியத்துக்கு, உங்களுடைய மேலாதிக்கத்துக்கு அடங்கி இருந்த பெண்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்த பெண்கள். பெரியாருக்கு முன் பெரியாருக்கு பின் என்பதாக காலம் மாறி இருக்கிறது. பார்ப்பனர்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும் சேர்த்துதான் விடுதலையை, சுதந்திரத்தை, சம உரிமையை, சமத்துவத்தை நம்முடைய தந்தை பெரியார் பெற்று கொடுத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இல்லை என்றால் மொட்டை பாப்பாத்தி என்கின்ற பெயரோடு வெள்ளை நாற்புடவை உடுத்தி தலையை மொட்டையடித்து மூலையில் மழுங்கடிக்கப்பட்டவர்கள், மூலையில் முடக்கி வைக்கப்பட்ட அந்த சகோதரிகள், அவர்கள் வருத்தங்களோடு எத்தனை வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள். யாராவது காது கொடுத்து கேட்டீங்களா? கொஞ்சம் அக்கறையா இருங்களேன்ப்பா. உள்ள போயிட்டதுனால வானம் இடிஞ்சு விழுந்துருமான்னு கேட்கிறாருல ஒரு சித்தர். உள்ள விட்டு பாருங்க, என்ன ஆயிட போகுது? ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது எல்லாமே மேன்மேட் என்கின்ற அந்த தெளிவோடு நாம் இருந்தால், இந்த கேள்விக்கு, இசைவாணியின் இந்த கேள்விக்கு நீங்கள் நிதானமாக யோசித்தால் அதில் எந்த தவறும் இல்லை என்பது தெரிய வரும். யோசித்து பாருங்கள், விடையை நீங்களே கண்டுபிடியுங்கள். இந்த பதிவுக்கு மோசமான கமெண்ட் போடுறவங்கெல்லாம் தள்ளி போங்க. ஏன்னா இது உணர்வு பூர்வமாக
சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்திக்க தெரிந்தவர்கள் மட்டுமே கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.